வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா முழுவதுமாய் கோட் படத்துடைய ஷூட்டிங் முடிந்திருக்கு. அதாவது தற்பொழுது சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் சண்டை காட்சிகள் எடுத்து வருவதும் மேலும் இறுதிக்கட்ட காட்சிகள் மே 15ஆம் தேதியோடுமே முடிவடைய இருக்காங்க. கோட் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெங்கட் பிரபு அவர்கள் சென்னை அணியுடைய டி-ஷர்ட் போட்டு சுற்றி வருவதும் ஒரு தீவிரமான சென்னை அணி ரசிகர் என்பதால் அதற்கேற்ற மாதிரி விசில் போடு பாடலும் அந்த படத்தில் இடம்பெற்றிருப்பதும் மேலும் தோனி அவர்களுடைய நம்பர் பதித்த டி-ஷர்ட்டையுமே அணிந்துட்டு இருக்கார். இப்பொழுது சென்னை அணியுடைய முக்கியமான வீரர்கள் 2 பேர் கோட் படத்தில் வருவதாகவும் அவர்களோடு வெங்கட் பிரபுவும் அந்த படத்தில் தலைக்காட்டி செல்ல இருக்காராம். அந்த 2 வீரர்கள் யார் என்பது ரகசியமாகவே வைத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் தோனி அவர்கள் நடிக்கிறார் என்று கூறப்பட்டு அவர் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது விசில் போடு பாடல் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களை கவர்ந்திருக்க நிலையில ஷூட்டிங் ஸ்பாட்டிலுமே வெங்கட் பிரபு விசில் போடு என்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே விஜய் சேரை வைத்து படம் எடுப்பதாக தோனி அவர்கள் கூறி வந்த நிலையில அவர் கட்டாயமாக படத்தில் ஏதாவது இடத்தில் தலைக்காட்டி செல்வார் என்று ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் தோனி அவர்களும் இந்த திரைப்படத்தில் தலைக்காட்டினால் அதுவே படத்திற்கு மிகப்பெரிய வேற லெவலில் ப்ரமோஷனாகவே அமையுமா. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.